பார்க்க போகிறது முக்கியமான டாபிக். அது என்னன்னா வந்து கோல்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கோல்டு ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் அது எந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, எப்படி வந்து அது வந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபா விழுந்துச்சு 100 ரூபா விழுந்துச்சின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்களே, அதெல்லாம் எப்படி என்ன, யாரெல்லாம் வந்து மேஜர் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க, கோல்டை யார் அதிகமாக ஹோல்டு பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து அதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய ட்ரேட் யூனியன், எந்தெந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். தங்கத்தை வந்து யார் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க, யார் வந்து அவங்களுடைய அத்தாரிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து LBMAன்னு சொல்லக்கூடியவங்க தான். இவங்க வந்து யாருன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. யாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை வந்து வாங்கி இல்லை வந்து கோல்டை வந்து மைன்ஸ்லேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து அதை வந்து ஒழுங்குபடுத்தி அதை வந்து சுத்தப்படுத்தி 99.5% வந்து பார்த்தோன்னா பியூராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, 99.5ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க தீவிரமாக அதெல்லாமே அங்கே உள்ள கண்காணித்து அப்புறமா தான் இந்த தங்கத்தை வந்து வெளியே எடுப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்து பெரிய பெரிய ரிஃபைனரிஸ், அம்மா வந்து பெரிய பெரிய முதலாளிகள், இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்த LBMAன்னு சொல்கிற அமைப்பு. இது வந்து எப்படின்னா இவங்க தான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து அவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு, திரும்ப சாயந்தரம் வந்து 3:30. அதாவது நம்மளுடைய இந்திய டைம் இல்லை, லண்டனுடைய டைம் இது. ஸோ லண்டனில் தான் அந்த மீட்டிங் நடக்கும், அந்த LBMAன்ற மீட்டிங். ஸோ அவங்க வந்து அந்த கூட்டமைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பேங்க்ஸ், அதாவது கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இது மாதிரி ஒன்றும் பெரிய பெரிய முதலாளிகள், அம்மா வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தானே அது பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஓகேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த கான்ட்ராக்டர்ஸ் இல்லை வந்து அவங்க கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க டேட்டா எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் அவங்க உட்காந்து எல்லாமே பேசுவாங்கள்ல, அப்போ வந்து அது வந்து எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே எல்லா பேலன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு பார்த்துட்டு ஓகே இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விற்றுருக்காங்களா, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நெட் பையர்ஸ் அதிகமாக, நெட் செல்லர்ஸ், அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி கடைசியில் வந்து ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் எதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தான் வந்து கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காலையில் ஒரு டைம் அது மாதிரி நடக்கும், திரும்ப ஈவினிங் ஒரு டைம் அது மாதிரி நடக்கும். 10 மணிக்கு காலையில், திரும்ப சாயந்தரம் வந்து 3:30. இது 2 நடக்கும் லண்டன் எக்ஸ்சேஞ்சில். அதுக்கப்புறமா தான் வந்து அதை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம கேட்கலாம், அந்த LBMAன்ற அமைப்பில் தான் அந்த ஐசிஇன்றவங்க தான் வந்து விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குழு. இப்போ எப்படின்னா ஒரு பேங்க் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு குழுவெல்லாம் இருக்கலாம், அது மாதிரி அந்த LBMAன்றது தான் பெரிய அமைப்பு. அதுக்குள்ளே அந்த ப்ரைஸை வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஐசிஇன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனி ஒரு கட்டுப்பாடு அறை மாதிரி அதில் இருக்கிறவங்க தான் வந்து அதை முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து தனிச்சா முடிவு எடுத்துப்பாங்களா, அவங்களே வந்து ஒவ்வொன்றா இன்றைக்கி வந்து ஏற்றலாம், இன்றைக்கி இறக்கலாம், அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க? கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அமைப்பு, ஒரு சங்கம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது உலக அந்த முதலீட்டாளர்களுடைய அந்த தீவிரமான ஒரு சில வரையறை இருக்குள்ள, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் லண்டனுடைய முக்கியமான பேங்க் ஆஃப் லண்டன், அதுக்கப்புறமா இன்னும் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதில் வந்து டைரெக்டாக வந்து அவங்களுடைய கண் பார்வையை செலுத்துவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனிச்சையாக வந்து இன்றைக்கி ஏற்றலாம் இறக்கலாம் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. உலக லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டேட்டா எல்லாமே எடுத்து அதை வச்சு தான் அது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து தனியாக வேணுன்ற மாதிரி வந்து யாரும் மேனிபுலேட் பண்ண மாட்டாங்க. அது வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்து தான், டிமாண்டை பொறுத்து தான் அந்த கோல்டு ப்ரைஸ் வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட் இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து டெய்லி வந்து கோல்டு ஏறுது, டெய்லி கோல்டு இறங்குதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, நம்ம எது மேஜர் ரீசன்ஸாக இருக்குது நம்ம பார்த்தோம்னா யூஎஸோடைய டாலர் ஸ்ட்ரென்த். அதாவது டாலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோடைய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டாலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது டாலர் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. மற்ற கரன்சிஸ், அதாவது இந்தியாவுடைய INR இருக்கட்டும், இல்லை சைனாவுடைய யுவானாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ரஷ்யாவுடைய ரூபலாக இருக்கட்டும், இல்லை ஜப்பானோடைய எண்ணாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வீக்காக இருக்குது. இது வந்து யூஎஸோடைய டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா இப்போ இந்த கரன்சிஸ் எல்லாமே வீக்காக இருக்கனால இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு டாலருக்கு இப்போ நம்மளுடைய INR பற்றி பேசலாம். INR வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா 80 ரூபா இருந்துச்சு ஒரு டாலருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 89.50 காசுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய INR வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு டாலர் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் டாலரே வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் அவங்களுடைய இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகேன்னு சொல்லும் போது அதுலேருந்து ரொம்ப வீக்கனாக இருக்குது டாலர். பட் டாலருக்கும் நம்ம இந்தியனுடைய INR வந்து வீக்காக இருக்குது. இது வந்து நிதர்சனமான உண்மை, எல்லாரும் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது விட்டுலாம் நெக்ஸ்ட் வரலாம். இப்போ கோல்டுக்கு வரலாம். கோல்டு அதான் இது மாதிரி என்ன ஆச்சுன்னா இப்போ மற்ற கரன்சிஸ் எல்லாமே வீக்காக இருக்குன்னா நம்மளுடைய வாங்கக்கூடிய திறமை இப்போ எப்படின்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 4000 ரூபாய் நம்மளுடைய INR கொடுத்தாங்கன்னா இவ்வளோ ருபீஸ், அதாவது ஒரு 10,000க்கு ஒரு கிராம் வருதுன்னா இப்போ வந்து அது வந்து இப்போ 80 ரூபாயில் இந்த டாலர் வந்து இப்போ 90 ரூபாய் ஆயிடுச்சுல்ல. ஸோ 10 ரூபாய் ஆயிடுச்சு ஒரு டாலருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது அந்த 10,000 நம்ம கணக்கு போடும்போது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஏறிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி தான் வந்து ஒரு யூஎஸோடைய டாலர் வர்சஸ் அதர் கரன்சிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதா இறங்குதான்றது இது வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளுக்கே தெரியும் 88
பாயிண்ட் சம்திங்கில் இருந்துச்சு, ஒரு 88.10 88.2 இருந்துச்சு ஐஎன்ஆர். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 89.43 89.5 அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லோக்கு போயிடுச்சு. ஸோ இது ஒரு ரீசன்ஸ். யூஎஸோடைய டாலர் ஸ்ட்ரென்த் வர்சஸ் நம்மளுடைய கரன்சிஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வர்சஸ் இன்ஃப்ளேஷன். இது வந்து ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்லேயும் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு ஒரு பேங்க் இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 6% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த 1 இயர் முடியும் போது 6% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. பட் ஆனால் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இன்ஃப்ளேஷன் என்னன்னா பணவீக்கம்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் சேனல் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சேனலே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அது வந்து இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றது அதை பற்றி டீட்டெயிலான ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பேக் டு டாபிக். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அந்த 6% இருக்குன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு 3.5 இருக்குன்னா 3.5 நம்ம கழிச்சிட்டோம்னா மீது இருக்கிற 2.5% தான். அந்த 2.5% தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக கிடைச்சிருக்கு நம்ம போட்ட எஃப்டிக்கு. பட் ஆனால் அதே வந்து பார்த்தோம்போது கோல்டை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா யாரும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எஃப்டியில் போட மாட்டாங்க. ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து அது வந்து 1 இயரில் இப்போ நம்ம லாஸ்ட் 1 இயரில் நம்ம பார்த்தோன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 50% வரைக்கும் ஏறி இருக்குன்னு நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது யாருனா வந்து எஃப்டி பக்கம் போவாங்களா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து அந்த மாதிரி கோல்டோடைய விலை வந்து ஏறுதுன்னு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து கோல்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் வச்சு. ஏன்னா இப்போ சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா கோல்டு யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு வந்து நல்லா சேஃபாக கொடுக்குறாங்களே, எதுக்கு நம்ம வந்து கோல்டு பக்கம் போகணும், அது எப்படினாலும் ஃப்ளக்சுவேட் ஆகலாம்னு சொல்லிட்டு பயந்து இந்த பக்கம் வர மாட்டாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அந்த இன்ஃப்ளேஷன் இதை ரெண்டையும் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோடைய ப்ரைஸ் வந்து ஏறுதா இறங்குறதான்றது நம்ம தீர்மானிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஏன்னா வந்து கோல்டு தான் வந்து சேஃப் எவன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா அந்த வேர்ல்டு வார் 2 டைம்லலாம் வந்து யூஎஸோடைய டாலர்ஸ் தான் வந்து பயமாக ஒரு பீக்கில் அப்போ போயிட்டு இருந்துச்சு. யூஎஸ் டாலர்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் எல்லாமே அதை சொல்லியிருந்தாங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து கோல்டு வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோல்டோடைய ப்ரைஸும் யூஎஸ் டாலரும் சேம், ரெண்டும் வந்து கம்பைனாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து 1970s அந்த 80sலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டுக்கும் எங்களுடைய கரன்சிக்கு வந்து சம்மந்தம் இல்லை. எங்களுடைய டாலர் வந்து கரன்சி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணான்னு சொல்லிட்டு யூஎஸ் பிரசிடென்ட் அப்போ வந்து அறிவிச்சனால அதுக்கப்புறமா வந்து கோல்டு தனியாக ஒரு பாதியில் போக ஆரம்பிச்சிச்சு, யூஎஸ் டாலர் ஒரு பாதியில் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைமில் இருந்து வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எதுனா இந்த போர் வர டைமில் இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வர டைமில் இல்லை பயங்கரமாக ஒரு சண்டை வருது அப்படின்னும் போது யாருக்கு எந்த பக்கம் போகிறது தெரியாது. ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் அந்த டைமில் வந்து கிராஷ் ஆகும், எல்லா கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஃபால் ஆகும், எல்லாமே வந்து வீக்கன் ஆகும் எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அந்த போரில் ஈடுபடுறாங்களோ அந்த மாதிரி. ஸோ அப்போ அது மாதிரி எல்லாம் இருக்கிற டைமில் எது வந்து நல்லா எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃபான ஹெவனாக இருக்கும். நம்ம பார்த்தோன்னா சேஃபான அசட் எதுன்னு பார்க்கும்போது அது கோல்டு தான், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பயங்கரமாக ஏற்றிருப்பாங்க. இப்போ நம்மளே தெரியும் 2020 வந்து பார்த்தோன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2019 நவம்பர் டிசம்பர் அந்த டைம்லலாம் வந்து பார்க்கும்போது ஒரு பவுனுடைய வேலை வந்து நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 29,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 28,000 30,000 ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு. 30K வந்து தொடாமல் தான் இருந்துச்சு, 29,000 சம்திங்கில். பட் ஆனால் அதுக்கப்புறம் கோவிட் அந்த 2020 தான் வந்து கோவிட் நம்மளுக்கு வந்துச்சு. ஜனவரி 30 ஃபஸ்ட் டைம் சம்திங் வந்துச்சு. பட் ஆனால் மார்ச் ஏப்ரலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொரோனா லாக்டவுன் அதெல்லாம் போட்டாங்க. பீக் அடிச்சுட்டு முடிஞ்சிட்டு பின்னாடி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை அந்த டைமில் நம்ம கோல்டோடைய ப்ரைஸ் பார்க்கும்போது 35K போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி அதுக்கப்புறமா திரும்ப அதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அந்த 2021 அந்த டைமில் வந்து செகண்ட் வேவ்லாம் அடிச்சு முடிச்சு வந்த பின்னாடி கோல்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிடுச்சு நம்மளுக்கு தெரியும். 40,000 45,000 வந்து போயிடுச்சு அந்த 2021 22 அந்த 22 பார்க்கும்போது 40 43,000 அந்த ரேஞ்சில் வந்து கோல்டோடைய ப்ரைஸ் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் ஹமாஸ் இதெல்லாம் வந்த பின்னாடி பயங்கரமான ஒரு ரேலி. அது மேலே வந்து நம்ம ட்ரம்ப் பிரசிடெண்டாக வந்து அப்போ போன வருஷம் அவர் வந்த பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சும்மா ராக்கெட்டில் ஏறிச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ பயங்கரமான ஒரு ரேலி. ஏன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து 40Kலேருந்து இப்போ வந்து 88 90K போயிடுச்சு கோல்டோடைய ப்ரைஸு. மேஜரான மூவியில் எதுன்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் பேங்க்ஸோடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா இவங்க 3 பேர் தான் வந்து பயங்கரமான பிளேயர்ஸ். ஏன் நான் பார்த்தோன்னா இவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து வாரி குவிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து சும்மா 1-2 நாளாக சொல்ல முடியாது, பயங்கரமாக ஹெவியாக வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் சைனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக 10x வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லும் போது ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து இனிமேல் நம்ம வந்து அது பண்ணக்கூடாது, நம்ம வந்து அந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு கரன்சி இருக்கணும். அது மாதிரி இது வந்து நிறையா அது வந்து பயங்கரமாக ஜியோ பொலிட்டிக்கல் அதெல்லாம் சுற்றி பயங்கரமாக ஒரு பிளான்ஸு அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு.
இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இப்போ கோல்டோட ப்ரைஸ் பயங்கரமாக ஏற நம்மளுடைய இதோடைய ப்ரைஸ், அதாவது டாலருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீக்கில் தான் இருக்குது டாலரு, இப்போ இன்னும் நல்லா வீக் ஆகுது. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகிற அதே சமயத்தில் கோல்டு வந்து நம்ம வாங்கி குவிக்கலாம். ஏன்னா கோல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் பண்ணும். அதுதான் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக நம்மளுக்கு வந்து கை கொடுக்குன்ற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சதுனால இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியை வந்து சேஸ் பண்ணுறதை எடுத்துட்டு கோல்டை வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் முக்கியமாக சொல்ல போனால் ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமான ஒரு வேகத்தில் இருக்காங்க. நாமளே நல்லா பார்த்துருந்தோம். கடைசி ஒரு 2-2.5 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் டாலருடைய அந்த கரன்சியை வந்து விற்றுட்டு நம்ம ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கோல்டு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமாக கோல்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு நாமளும் நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸோட ஆக்டிவிட்டீஸ். இது ஏன் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து அதில் அவங்க எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி அண்ட் இண்டஸ்ட்ரியல், அதில் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிமாண்ட் இருக்கும் ஒரு சில கண்ட்ரீஸில். எப்போ எங்கே நம்ம பார்த்தோன்னா இந்தியா அண்ட் சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்கும். ஃபிசிக்கல் மீன்ஸ் ரீட்டைலர்ஸ் நம்ம எல்லாமே போய் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஒரு 1/2 பவுன் நம்ம வாங்குறோம், இல்லை 1 பவுன் வாங்குறோம், இல்லை 5 பவுன் நகை செயின் மாதிரி வாங்குறோம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணுவோம்ல. அது மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரீசன். ஏன்னா ஹெவி டிமாண்ட் கிரியேட் ஆகும் இந்தியா, சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸில். முக்கியமாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டு எவ்வளோ இருக்குன்னு அதை நான் டீட்டெயில் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது பெரிய கண்ட்ரீஸை நம்ம ஹோல்ட் பண்ணுறதோட நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய்மார்கள் அதிகமாக அதாவது கோல்டை வச்சிருக்காங்கன்ற டீட்டெயில் நம்மளுக்கு புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங், அதில் வந்து அது ஒரு சின்ன போர்ஷன் தான். அது வந்து ஃப்ளக்சுவேட் கோல்டு வந்து பெருசாக பாதிக்காது. இருந்தாலும் அதுவும் ஒரு சின்ன போர்ஷன். ஏன்னா அது ஒரு காஸ்ட், அதை வந்து மைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ் ஏன் வந்து கோல்டோடைய ப்ரைஸ் வந்து எப்படி வந்து அது மேலே ஏறுதா கீழே இறங்குதான்றது எதை பொறுத்து வந்து அந்த கோல்டோடைய ப்ரைஸ் வந்து மாறுதுன்றது நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். கோல்டு ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்கலாம். கோல்டு ப்ரொடக்ஷன் வந்து எப்படின்னா 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து அதை வந்து மைனிங் ப்ரொசீஜரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வந்து எதுனா ரீசைக்ளிங். அதாவது ரீசைக்ளிங் எதுன்னு பார்த்தோன்னா அர்பன் மைன் சொல்லுவாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். அர்பன் மைன் என்னன்னா கோல்டை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது எங்கன்னா வந்து அதாவது பழைய நகையிலேருந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கிராப்பு, இண்டஸ்ட்ரியல் பை ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய கோல்டு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இது மட்டுமே இந்த ரீசைக்ளிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 25-30% ஆஃப் ஆனுவல் சப்ளை, ஒரு வருஷத்துக்கான டோட்டல் சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா பங்கு வகிக்குது. அதாவது ரீசைக்ளிங் நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம் ரீசைக்ளிங்கில் இவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1100 1300 டன் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ரீசைக்ளிங் வந்து கிடைக்கிது. அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 டன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ரீசைக்ளிங் மூலமாக வந்து கிடைக்கிது வேர்ல்டு வைடாக வந்து. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3000 டன் வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தெரியுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 8.8 டன் அம்மா வந்து 8லேருந்து ஒரு 8 டன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யார் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனுவலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து சைனா வந்து பார்த்தீங்கன்னா 370 டன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இடத்துல வந்து ஆஸ்திரேலியா, அவங்க வந்து 320. மூணாவது வந்து ரஷ்யா 300. நாலாவது வந்து கனடா 200. அஞ்சாவது வந்து யூஎஸ் 170. ஸோ இந்த மாதிரி வந்து டாப் 10 கண்ட்ரிஸ் இருக்குது. இதில் இந்தியா இருக்கான்னு கேட்டால் இந்தியா கிடையாது. மொத்தம் வேர்ல்டு வைடாக நம்ம சொன்னபோது முன்னாடி தான் சொன்னாங்க 3000 டன் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம இதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ரிசர்வ்ஸ் வந்து கண்ட்ரி வைஸ் பார்க்கலாம் யார் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க கோல்டுன்னு பார்க்கும்போது 8133 டன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது 8000 டன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்குது. அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் கோல்டாக எவ்வளோ வச்சிருக்காங்க, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா வெளிநாட்டு கரன்சிஸோ இல்லை வந்து பெரிய அசட்ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவோம், ரிசர்வ்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து யூஎஸ் டாலர்ஸ் வச்சிருப்போம், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபேல வச்சிருப்போம். அந்த மாதிரி அதான் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் கிட்டத்தட்ட 67.9%, அதாவது 68% அவங்களுடைய ஃபாரெக்ஸில் எது வச்சிருக்காங்கன்னா கோல்டு தான் வச்சிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி எவ்வளோ டன்ஸ் வச்சிருக்காங்கன்னா 3350 டன்ஸ் ஆஃப் கோல்டு வச்சிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 66% அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் 66% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வச்சிருக்காங்க ஜெர்மனி. ஐஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2814 டன்ஸ் வச்சிருக்காங்க. இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னா 2500 டன்ஸ். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் 63%. ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 66% அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2500 டன்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா 2300 அந்த ரேஞ்சில் வந்து ரெண்டு பேருமே அவ்வளோதான் இருக்காங்க. ரஷ்யா வந்து அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் 26% வரைக்கும் கோல்டு வச்சிருக்காங்க. சைனா வந்து 4% தான் அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் கோல்டாக வச்சிருக்காங்க. பட் ஆனால் இப்போ லாஸ்ட் அந்த ஒரு 3-6 மாதத்தில் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ரேபிட் க்ரோத்தில் இருக்காங்க. சைனா பயங்கரமாக வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் அதே மாதிரி தான் பயங்கரமாக அவங்க வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக வாங்கி குவிக்கிறதுனால இப்போ அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வில் கோல்டோடைய அமௌண்ட் அந்த கணிசமான பங்கு வந்து பயங்கரமாக உயர்ந்துட்டு
போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 800 டன்ஸ் வச்சுருக்காங்க கோல்டை. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃபால்ஸ் ரிசர்வ் நம்ம வந்து 9% பார்த்தீங்கன்னா கோல்டாக வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நாமளும் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஃபியூச்சர் வந்து கோல்டு தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கோல்டை வச்சு தான் வந்து உலக மார்க்கெட்டே வந்து இயங்குது. அதாவது டாலரை வந்து இப்போ கரன்சிஸை வந்து யாரும் பெருசாக மதிக்கிறதில்லை. அதாவது இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாம் மூவ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட டாலர் வச்சு தான். அது நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் ரியல் அசட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்டு தான் அப்படின்றது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் எவ்வளோ ஓல்டு பண்ணுறாங்க அப்படின்றது பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் உமன்ஸ்க்கு வரலாம். ஏன்னா இவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை. எப்படின்னு நம்ம கேட்டோன்னா கிட்டத்தட்ட அதாவது யூஎஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, 8100 டன் வச்சுருக்காங்க. பட் நம்மளுடைய இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு உமன்ஸ் மட்டும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 25,000 30,000 டன்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருக்காங்க நம்மளுடைய இந்தியாவுடைய இந்தியன் உமன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் மட்டும். அதாவது எவ்வளோ 30,000 டன் கோல்டு நம்ம வச்சுருக்கோம். இது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய கோல்டு ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த எல்லாத்தையும் நம்ம பெரிய பெரிய ரிசர்வ்ஸு பேங்க்ஸு யூஎஸ் அவன் எவ்வளோ வச்சுருந்தாலும் நம்மளுடைய இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய கோல்டோடைய மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 11% வேர்ல்டு கோல்டு மார்க்கெட்டில். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை போட்டு ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணாலும் அது வந்து வரதட்சணை கூடமே அது மாதிரி நிறைய இருக்குது. நான் அதை பற்றி டீட்டெயிலாக உள்ளே போக விரும்பல. பட் அந்த டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கணுன்றத இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்து எல்லாருக்குமே வந்ததுனால கோல்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அந்த கல்யாணம் பண்ணும் போது கொடுக்குறது. அம்மா வந்து என்ன பண்டிகைனா கோல்டு எடுத்தால் வந்து அது பெருமை நம்ம நினச்சி ஓகேன்னு சொல்லிட்டு அது வாங்குது. ஸோ இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்தில் எப்படி சேர்க்க ஆரம்பிச்சு. பட் ஆனால் இப்போது நம்மளுடைய இந்தியாவுடைய ஹவுஸ் ஹோல்ட்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 30,000 டன்ஸ் வந்து கோல்டு இருக்குது. இது வந்து மிகப்பெரிய சாதனை கிடையாது. எஸ், இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்தியனுடைய உமன் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை 11% வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கிறா. நம்ம பார்த்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து சேமிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்மளுக்கு பெருசாக ஐடியா இல்லை. அப்படி இப்படின்னு நம்ம நிறைய நம்ம சொல்கிறோம், உண்மை தான். பட் ஆனால் கோல்டு விஷயத்தில் நம்ம ரொம்ப 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 அக்யூரஸியாக இருக்கோன்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, இதுதான் வந்து கோல்டை பற்றினது.